அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஆரி ஸ்டாண்டும் ஃப்ரேமும் வாங்கியிருக்கேன். இதில் எப்படி நம்ம கிளாத்தை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோக்களில் நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம அளவுகளெல்லாம் மார்க் பண்ணுறது, எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம 2 வீடியோஸாக நம்ம பார்த்துருந்தோம். ஒன்றில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். 2வது வீடியோவில் ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஃப்ரேம்லேயோ அல்லது ஒரு கார்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம அதை எப்படி கிளாத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது 18 இன்ச்சு உள்ள ஒரு ஃப்ரேமு, அதுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு நான் வாங்கியிருக்கேன். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். யூடியூப் பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க மூலமாக தான் நான் ஆர்டர் பண்ணி இது நான் வாங்கினேன். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த ஸ்டாண்டு எல்லாமே அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டாண்டுடைய அந்த 4 கால்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்குது. இது கலட்டி மாட்டுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நமக்கு கிடைக்குது. இப்போ இது இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்லேயுமே சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 2 வளையம் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரேமில் 2 வளையம் மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, இன்னொன்று அதை டைட் பண்ணுறதுக்காக. இப்போ இதை எப்படி நம்ம கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூ நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரேம் நமக்கு தனியாக வந்துடும். இப்போ அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம அப்படியே மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம இப்போ பேக் ஒர்க் பண்ண போகிறோமா அல்லது ஃப்ரண்ட் ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்த மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது நான் பேக்குக்கு மட்டும் ஃப்ரேமில் செட் பண்ண போகிறேன். இப்போ இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். ஒரு சைடு லூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், ஒரு சைடு இந்த நட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லூஸ் ஆகிக்கும். லூஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கிற அந்த ஃப்ரேம் நமக்கு தனியாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அப்படியேவும் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அப்படியே கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கிளாத்து அடிக்கடி லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரேமில் நீங்கள் நாடா பட்டை நாடா இருக்கும். அதை நீங்கள் நல்லா சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லூஸ் ஆகாமல் நல்லா டைட் ஃபிட்டிங் கிடைக்கும். பட் இப்போதைக்கு என்கிட்ட அந்த நாடா இல்லாதனால நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரேமில் மாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் உள்பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ பேக் நெக் அப்படின்னா கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து பேக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இல்லை நெக்கு மட்டும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்கும் சேர்ந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லூஸ் இல்லாமலும் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் அப்படியே மேலே உள்ள ஃப்ரேமை இதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்க. இப்படி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிளாத் லூஸ் இருக்கும். பட் அந்த லூஸை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மாட்டினதுக்கு பின்னாடி சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணணும். அதில் எது லூஸ் எது டைட் அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை ஏதோ ஒரு கிளாத்து நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த கிளாத் நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த
நமக்கு ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிளாத் வந்து நமக்கு டைட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டும்போது உங்களுக்கு அது எவ்வளோ லூஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரேமை சுற்றி இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நம்ம வந்து டைட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது இது அடிக்கடி லூஸ் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டாக வலுவழுப்பாக இருக்கும். அது வந்து நம்ம ஒர்க் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே வந்து வரும். அந்த மாதிரி லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த பட்டையாக வந்து ஒரு நாடா வந்து இருக்கும், 1 இன்ச் நாடா வந்து இருக்கும். அதை வந்து வாங்கி நீங்கள் அப்படியே சுற்றிலும் வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டீங்க. ஃப்ரேமில் 2 இதுலேயுமே வந்து சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நல்லா டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிகிற வரைக்கும் நமக்கு அது லூஸ் ஆகாமல் சரியாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் நீங்கள் நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ இதை வந்து நம்ம அந்த ஸ்டாண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை உள்பக்கமாக விட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஸ்டாண்டு கீழே உள்ள 4 கால்களும் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸடாக இருக்குது. இதில் ஸ்க்ரூ வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. இதுவே ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்கும். நம்ம ஃப்ரேமை வெளிப்பக்கமாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உள்ளுக்கு போகிற அளவுக்கு நம்ம அந்த வெளியில் உள்ள ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து உள்ளே அப்படியே ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் வந்து சரியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா டைட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஃப்ரேமில் உள்ள ஸ்க்ரூவும் ஸ்டாண்டில் உள்ள ஸ்க்ரூவும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருந்தால் தான் அது உள்ளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ இதை நீங்கள் நல்லா உள்ளே வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இப்போ நம்ம வெளியில் லூஸ் பண்ணியிருந்த ஸ்க்ரூ வந்து நல்லா நம்ம டைட் பண்ணிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டு கூட சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இதில் வந்து லூஸ் டைட் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நல்லா டைட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரேம் வந்து அசையாமல் அப்படியே வந்து இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக வந்து இருக்கும். இதையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னாலும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போவும் நம்ம சுற்றிலும் நம்மளால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து இழுத்து நம்ம டைட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு எந்த மாதிரியான டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சிங்கன்னா தான் சரியாக வந்து இருக்கும். மார்க்கிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணிடுவோம். இது இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிசைனுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கு பின்னாடி தான் ட்ரா பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இதில் இப்போ நெக் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லைன் வந்து போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு உள்ள லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணக்கூடியது, 2வது உள்ளது தான் வந்து கரெக்டான நெக் லைன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது 2வது போட்ட லைனில் இருந்து நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஆரி ஃப்ரேமில் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.